இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை விட உசந்தவன் கிடையாது, தீண்டாம கிடையாது, சாதி கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக எங்க மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மனிதனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரையானால், அவர் இந்த தொழுகை நடத்துகிற சட்டத்தை படித்துக் கொள்வாரையானால், அவர் எங்களுக்கு முன்னாடி நின்று தொழுகை நடத்த அவரை பின்பற்றி நாங்கள் தொழுவோம். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்ல, கணிசமான பள்ளிவாசல்கள்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மத குருக்களாகவும் பாரம்பரிய முஸ்லிம்கள் அவர்களை பின்பற்றி தொழக்கூடிய மக்களாகவும் இருப்பதை நீங்கள் நிறைய பரவலாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த சாதிங்கிறது அப்படி எங்களை விட்டு நெஞ்சு ஒழிஞ்சு போயிடும். அதனால தான் பள்ளிவாசல் அன்றாட தொழுகையில் நிற்கிறோம், ஒருத்தரோட ஒருத்தர் தோளோட உரசிக்கிட்டு நெருக்கி கொண்டு நிற்கணும்னு எங்க சட்டம் இருக்குது. இப்படி நின்று 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 பழவி எங்க மனசுல இவன் என்ன ஜாதி இவன் என்ன ஜாதிங்கிறது கம்ப்ளீட்டா நினைச்சிருச்சு, எடுக்கப்பட்டு போய்விட்டது. பள்ளிவாசல்கள்ல இந்த முறை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. யார் வர்றாரு அவர் முதல்ல, யார் ரெண்டாவது வர்றாரு ரெண்டாவதுங்கிற அடிப்படையில் தவிர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம் பள்ளிவாசல் வழிபாட்டு முறைகள்ல. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம இந்தியாவில் முஸ்லீம் ஜனாதிபதிகள் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். ஃபஹ்ருதீன் அலி அகமது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். இப்ப அப்துல் கலாம் ஜனாதிபதியாக சென்ற முறை இருந்தார். 3 முஸ்லீம் ஜனாதிபதிகள் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருக்குமே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. 3 பேருக்குமே அவங்க பெருநாள் தினத்தில் தொழுவதற்காக டெல்லி ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா மசூதிக்கு வருவாங்க. அவங்க வரும்போது என்ன செய்வாங்க, நம்ம ஜனாதிபதி சாதாரணமாக லேட்டா வருவாங்க. வந்தா பள்ளிவாசலாம் ஃபுல்லா நிறைஞ்சு போயிடும். நிறைஞ்சிட்டா பிந்தி வந்தவங்க வெளியெல்லாம் நிக்கணும், உள்ளுக்குள்ள இடம் இருக்காது. வெளியில ஓப்பன் பிளேஸ்ல தலையில வெயில் விழுவும். அப்படிதான் 3 பேர் நிப்பாட்டினாங்க. ஜனாதிபதி வர உள்ள விடுங்க, யாரும் சொல்லவும் கிடையாது, அவங்களுக்கு கேட்கவும் கிடையாது. வந்தா நாங்க விடவும் மாட்டோம். யாராவது உள்ள ஜனாதிபதி வர்றான்னு வேலையை பார்த்து போய் ஜனாதிபதி வரணும், வந்தா தான் இடம், பின்னாடி வந்தவருக்கு பின்னாடி உள்ள இடம் தான் சொல்லி முஸ்லிம் சமுதாயம் அப்படி நடந்து கொண்டது. இந்த 3 ஜனாதிபதிகளும் கட்டுப்பட்டார்கள். எனக்கு முதல் மரியாதை கூட, நான் முக்கியமான ஆளு என்ற 3 பேர்ல யாரும் என்ன செஞ்சல கேட்டது கிடையாது. கேட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். இங்க உங்க ஊருக்கு ஒரு மந்திரி வர்றாரு, முஸ்லீம் மந்திரி இருக்காரு, மைதீன் கான் வர்றாரு, அவர் லேட்டா வந்தாருன்னா கடைசியில் நிக்கணும், பள்ளிவாசல்ல முதல் வரிசை கூட மாட்டோம். இந்த அளவுக்கு எங்க மார்க்கம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது.